துலாபாரத்தில் அபியோட தாலி போட்டோன்னே வந்து துலாபாரம் கரெக்டாக வந்து அந்த தராசு வந்து எடை கரெக்டாக இருக்குது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பொருள் போட்டு கூட ஏறாத வந்து அந்த துலாபாரம் கரெக்டாக வந்து அபியோட தாலி வந்து சக்தியால் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து அபியை எல்லாருமே புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு முரளிக்கும் சுந்தரிக்கும் செம்ம காண்டாக இருக்குது, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னையே வந்து அபியை அப்படி பார்த்துட்டே இருக்காரு ராகவ். ராகவ் தன்னையும் மறக்கிறாரு. எப்படி இது சாத்தியமாச்சு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க எல்லாருமே. இங்கே வந்து அங்கே இருந்த அந்த சித்தர் சொல்கிறாரு, பொண்டாட்டி உத்தமிப்பா, அவளை கெட்டியாக பிடிச்சிக்கோ, விட்டுறாத, கொத்திட்டு போகிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே யோசிக்கிறாரு நம்ம வந்து ராகவ். அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து அபிக்கிட்ட, அபி என்ன அபி இப்படி ஒன்று வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியலன்னு அபி அழுதுட்ருக்காங்க. ராகவ் கையால் எல்லாரும் வந்து எதிரும் வந்து தாலி கட்ட வைக்கிறாங்க அபிக்கு. அபியும் வந்து அழுதுகிட்டே தாலி கட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் கிட்ட வந்து அபி கேட்குறாங்க, இப்போவாது என்னை நம்பணும்னு உங்களுக்கு தோணுச்சா, இப்போவாது என்னை நம்புறீங்களா அப்படின்னோடனே, நான் நம்புகிறேன் அபி, உன்னை சந்தேகப்படுறது தப்பு தான் அப்படின்றாரு. அப்போது உங்களுக்கு சாமி வந்து சொன்னது தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இல்லை, இவ்வளோ நாள் நான் சொன்னது தெரியல, யார் சொன்னது அப்படின்னு. இப்போ நடந்த விஷயம் எதையுமே நான் நம்பலை, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஏதோ எதேச்சியாக நடந்ததுக்கெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் எனக்கு இது இல்லாமல் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. உண்மையிலே வந்து என் அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணல, ஆனால் வந்து எனக்கு நீ துரோகம் பண்ணியா என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இன்னும் உங்கள் சந்தேக புத்தி போலையா அப்படின்றாங்க. இங்கே பாரு, என் அக்காவுக்கு துரோகம் பண்ணலன்னு நான் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் நான் குழப்பமான மனநிலையில் தான் இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், என் அக்காவுக்கு நீ துரோகம் பண்ணலன்ற விஷயத்த நான் ஆணிப்பூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னா, அப்பா சாமி இதையாவது நம்பினியே, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறமாவும் இவ்வளோ நடந்து கூட உன் கூட இருக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு நான் நல்லவனை நிரூபிக்கிறதுக்கு ஒரு விஷயமாவது நீ நம்பினியே, எனக்கு அது வரைக்கும் போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு. நாங்கள் எங்கே போகிற அபி, இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே இருக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, இங்கே பாரு அபி, நான் சொன்ன மாதிரி என் அக்காவுக்கு வந்து குழந்தை போகிறதுக்கு வரைக்கும் நீ இருந்து தான் ஆகணும், புரியுதா அப்படின்னோடனே, நான் எங்கே இருக்கணும் அப்படின்னோடனே, நீங்கள் தான் என் மேலே எந்த பாசமும் பரிவும் அன்பு எதுவுமே இல்லாதவராச்சே, உங்கள் கூட நான் ஏன் இருக்கணும், யார் சொன்னது எனக்கு அன்பு பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு, உன் மேலே அன்பு பாசம் காதல் எல்லாமே எனக்கு இருந்துச்சு அப்படின்னு கத்துறாரு. ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு மட்டும்தான் எல்லாமே சொந்தம் நினச்சிட்டு இருக்கேன், அன்பு பாசம்லாம் எனக்கும் எல்லாமே இருந்துச்சு, புரியுதா, அவ்வளோ காதல் உன் மேலே நான் வச்சுருந்தேன், அந்த உண்மை உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இங்கே பார், நான் உன்னை விரும்பின ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் சரி என்னால் அதை சகிக்கவே முடியல. ஏன்னா நான் உன்னை அந்த அளவு நேசிச்சேன்டி, நம்ம நேசித்த ஒருத்தவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணால் அதை தாங்கிக்க முடியுமா, நீ ஏன் சொல்லு, அந்த மனநிலையில் தான் நான் இருக்கேன். இதுக்கப்புறமாவும் நீ என் கூட இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டுட்டு அப்படியே வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல, கண்லேருந்து தண்ணியாக ஊற்று அபிக்கு. அப்போ இவர் என்னை லவ் பண்ணியிருக்காரா, அப்போ என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரா, அந்த முரளியால் தான் வந்து அவர் என்னை வெறுத்துட்டாரா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த முரளி தானா, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் என் வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணியிருக்கான், என் மேலே இவ்வளோ காதலோடு இருந்த ஒரு மனுஷனை வெறுக்க வச்சுட்டான், அவனை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படி சொல்லி டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி, இந்த ராகவுக்காக அவர் என் மேலே வச்சிருந்த காதலுக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன், மறுபடியும் அந்த பழைய காதல் வந்து அவருக்கு வரும், நான் வர வைப்பேன், அப்பா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அபி வராங்க. வந்தோடனே சரிம்மா, எல்லாம் வந்து முடிஞ்சது, எல்லாமே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே, சரி கிளம்பலாம் அப்படின்னு அபி சொன்னோன்னே சந்தோஷப்படுறாரு ராகவ். அபி வந்து அப்போ கூட வர்றதுக்கு சமைச்சிட்டாலான்னு சொல்லிட்டு, அபி அப்போ நீ கூட வரல அப்படின்னோடனே, வரேன் அப்படின்றாங்க. உடனே ராகவ் கையை பிடிக்கிறாரு, அபியும் கூடவே போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியாக கையை பிடிச்சி போகிறத பார்த்துட்டு முரளிக்கு செம காண்டாக இருக்குது, செம டென்ஷன் ஆகிறாரு. இவ்வளோ பண்ணி கூட கடைசியில் அபியும் ராகவும் ஒன்றா கை கொடுத்துன்னு போகிறாங்க, அந்தளவு ஆகிடுச்சா. ஒரு வேளை வந்து இந்த தாலி மேட்டரை வந்து இந்த ராகவ் அபியை நம்ப ஆரம்பிச்சிட்டானா. ஆமாம், எல்லாரும் சொல்லி அவன் நம்ப தான் ஆரம்பிச்சிட்டான். இந்த மேட்ரு இப்படி ஆயிடுச்சே. சரி, வேறு ஏதாவது கிடைக்காம போகும் இவங்க 2 பேர் பிரிக்கிறதுக்கு. எப்படியோ அந்த சந்தேக புத்தி அவனுக்கு அப்படியே தானே இருக்கும். அந்த சந்தேக புத்தி இருக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, ராகவ் அப்பப்போ மனசு மாறி தான் இருப்பான், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு முரளி. திரும்பி பார்க்குறாரு ராகவ். முரளி அதிர்ச்சி அடைகிறார்.